உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பேங்க்ல சேர்த்து வைக்கிறது பேங்க்ல இருந்து எடுத்து வெளியே செலவழிக்கிறதுக்கு. அப்படிதான் பரலோகத்தில் சேர்த்து வைப்பது. ரொம்ப அழகான ரெவலேஷன். பரலோகத்திலிருந்து எடுத்து இங்கே செலவழிப்பதற்கு. அங்கே 100% வட்டி தராயலாம் இல்லையா? பேங்க்ல போடும்போது வட்டி எங்க நல்லா கொடுக்குறான்னு பார்க்கணும். சார் 5 லட்ச ரூபாய் செலவழிச்சிட்டீங்களா? சார் செலவழிக்கலப்பா, பேங்க்ல போட்டிருக்கோம். கையை தட்டு. பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். இங்கே பூச்சியும் துருவம் என்ன செய்யும்? அதை அழிக்கும் என்று சொன்னார். பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம் சார்? எல்லாம் சொன்னேன். பரலோகத்தில் சேர்த்து வச்சா நம்ம செத்த பிறகு அங்கே போய் என்ன செய்யலாம்? வாங்கி சாப்பிடலான்றான். செத்த பிறகு சாப்பிட்றதுக்கு இல்லடா சார். பேங்க்ல ரூபா சேர்த்து வைக்கிறீங்களே, எங்க செலவழிக்கிறதுக்கு? பேங்க்குள்ள போய் செலவழிக்கிறக்கா? பேங்க்குள்ள என்ன சமோசாவும் டீமா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேங்க்ல சேர்த்து வைக்கிறது பேங்க்ல இருந்து எடுத்து வெளியே செலவழிக்கிறதுக்கு. அப்படிதான் பரலோகத்தில் சேர்த்து வைப்பது. ரொம்ப அழகான ரெவலேஷன். பரலோகத்திலிருந்து எடுத்து இங்கே செலவழிப்பதற்கு. நண்பர்களே, சேர்த்து வைப்பது என்பது பரலோகத்தில் நம்ம கொடுக்க. இங்கே வந்து நம்ம செலவழிக்கிற ஒவ்வொன்றும் பரலோகத்தில் என் கணக்கில் சேருது. என்ன ஆகுதுன்னா, திரும்ப நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அங்கே 100% வெட்டி தராயலாம் இல்லையா? ஒரு பேங்க்ல போடும்போது வட்டி எங்க நல்லா கொடுக்குறான்னு பார்க்கணும். சார் 5 லட்ச ரூபாய் செலவழிச்சிட்டீங்களா? சார் செலவழிக்கலப்பா, பேங்க்ல போட்டிருக்கோம். கையை தட்டு. பிட்காயின் வாங்குங்க சார், பிட்காயின் வாங்குங்கன்றாங்க. பிட்காயின் வாங்கினா வந்து நீங்கள் ஒரு காயின் இன்னைக்கு 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா டிசம்பருக்குள்ளே அது என்ன 2 கோடியாக மாறப்போகுதுன்றாங்க. நான் சொல்கிறேன், பிட்காயினை விட மிக வேகமாக வளருகிற ஒரு முதலீடு பரலோகத்திலே நீங்கள் விதைப்பது. பிட்காயினுக்குள்ள வரும்னா தேவனுடைய ராஜ்யத்தில் போட்ட முதலீடு எவ்வளவா பெருசு வரப்போகுது? திரும்பி வரும். நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தில். அதான் ஏதோ ஒரு நாட்டு மன்னன் என்னது அவன் சாப்பிட போனப்போ, யார் என்ன நாடு, புருனே நாட்டு மன்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நல்லா சர்வ் பண்ணான்னு முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு முடித்தோடனே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் அந்த ஹோட்டலில், பெரிய ஸ்டார் ஹோட்டலில். ஒருத்தர் நல்லா கவனிச்சிருக்கிறான். கவனிச்சிட போகும்போது ஒரு சின்ன டிப்ஸ் எழுதி கொடுத்துட்டு போனானா. எடுத்து பார்த்தா ஹோட்டல் ரேட்டோட அதிகமாக. இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டு. என்னென்னா, புருனே நாட்டு மன்னனுக்கு சேவகம் செஞ்சவனுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா, நான் தேவாதி தேவனுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆமேன். சாக்லேட் விளம்பரத்துக்கு 2 நிமிஷம் பேசுகிறார் அமிதாப் பச்சன். 20 செகண்ட்ஸ் பேசுகிறார். அதுக்கு எத்தனையோ கோடின்றாங்க. ஆமாம், ஒரு பைக்குக்காக 20 செகண்ட் ஆக்ட் பண்ணுறான். 20 செகண்ட்ஸ் தான், 20 செகண்ட்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆடு கோழின்றாங்க. அப்புறம் இன்னொருத்த டோனின்றாங்க. அவங்களுக்கு எத்தனையோ கோடி. சாக்லேட்டை பற்றி பேசுன உன்னை இந்த உலகம் ஆசீர்வதிக்குன்னா, தேவனை பற்றி பேசுன என்ன தேவன் ஆசீர்வதிப்படுறாங்க. ஆமாம், ஓட்டத்தில் இன்னைக்கு முந்திருக்கனால நீ பெரிய ஆள் கிடையாது. நாளைக்கு நீ பார்க்கும்போது உனக்கு முன்னாடி நான் நிற்பேன். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.